Hello students, welcome to Solve Your Knowledge. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th standard mathsல exercise 5.2ல 4th sum. Find the vertex, focus, equation of directrix and length of lattice rectum. ஸோ இதில் first subdivision பார்க்க போகிறோம். y square equal to 6x. ஸோ இந்த ஃபார்மெட்லேயே இருக்கிற ஜென்ரல் ஈக்குவேஷனை நம்ம ஃபஸ்ட்டு எழுத போகிறோம். அதாவது y square equal to 4ax. இங்கே 4aங்கிறதுக்கு பதிலாக தான் நம்மளுக்கு 16 கொடுத்துருக்காங்க. அப்போ 4a is equal to 16. அப்போ aயோட வேல்யூ என்ன? வெறும் 4. ஸோ நம்மளுக்கு என்னென்ன கேட்டிருக்காங்க? ஃபஸ்ட்டு வேர்டெக்ஸ் இந்த ஜென்ரல் ஃபார்மில் இருக்கிற ஈக்குவேஷனுக்கு வேர்டெக்ஸ் வந்து 0,0வாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபோக்கஸ் வந்து a,0வாக இருக்கும். அதாவது 4,0. நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ். ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ் வந்து x is equal to minus a அப்படின்னு இருக்கும். அதாவது x is equal to minus 4. ஃபைனலாக நம்மளுக்கு கேட்டிருக்குது length of lattice rectum. ஸோ length of lattice rectum வந்து 4a. 4a வேல்யூ என்ன? 16. ஸோ this is equal to 16. செகண்ட் சப்டிவிஷன் x square equal to 24y. ஸோ இதே மாதிரி இருக்கிற ஜென்ரல் ஈக்குவேஷன் x square equal to 4ay. அப்போ 4a வேல்யூ என்ன? 24. ஸோ திஸ் இம்ப்ளைஸ் aயோட வேல்யூ 6. ஸோ இதுக்கும் நம்ம வேர்டெக்ஸ், ஃபோக்கஸ் இதெல்லாம் எழுதணும். ஸோ ஃபஸ்ட் வேர்டெக்ஸ் இந்த ஃபார்மெட்லேயே இருந்தால் வேர்டெக்ஸ் நம்மளுக்கு 0,0 தான். நெக்ஸ்ட் ஃபோக்கஸ் வந்து நம்மளுக்கு 0,a, அதாவது 0,6. அடுத்து ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ் வந்து y is equal to minus a. போனதில் x is equal to minus a மாதிரி இது y is equal to minus a. ஏன்னா இந்த இது வந்து நம்மளுக்கு ஓப்பன் ரைட்வேர்டு வரும், இது ஓப்பன் அப்வேர்டு வரும். ஸோ y is equal to minus a, அதாவது y is equal to minus 6. தென் ஃபைனலாக லென்த் ஆஃப் lattice rectum. ஸோ அதோட வேல்யூ எப்பயும் போல் 4a தான். தட் இஸ் ஈக்குவல் டு 24. தேர்டு சப்டிவிஷன். ஸோ இதோட ஜென்ரல் ஃபார்ம் y square equal to minus 4ax. இது வந்து ஓப்பன் லெஃப்ட்வார்டு இருக்கும். ஸோ அப்போ 4aயோட வேல்யூ என்ன? 8. ஸோ திஸ் இம்ப்ளைஸ் aயோட வேல்யூ 2. ஸோ இதுக்கும் நம்ம வேர்டெக்ஸ்லாம் எழுதிக்கலாம். ஸோ வேர்டெக்ஸ் வந்து இந்த ஃபார்மேட்டில் இருந்தாலும் 0,0 தான். நெக்ஸ்ட் ஃபோக்கஸ் வந்து நம்மளுக்கு minus a,0 ஏன்னா இது லெஃப்ட்வார்டு ஓப்பனாக இருக்கும். ஸோ இதோட வேல்யூ minus 2,0. தென் ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ். எப்பயுமே ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ் வந்து நம்மளுக்கு ஃபோக்கஸ்க்கு ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ் என்ன? x is equal to a இருக்கும். இங்கே மைனஸ் ஏனா இது ஏவாக இருக்கும். ஸோ அப்போ x is equal to 2. தென் length of lattice rectum. ஸோ length of LR வந்து அதே 4a தான். ஸோ 4a வேல்யூ என்ன? 8. ஃபோர்த்து சப்டிவிஷன். ஸோ x square minus 2x plus 8y plus 17 equal to 0. ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு ஃபார்மேட்டுக்கு கொண்டு வரலாம். அதாவது ஹோல் ஸ்கொயர் இருக்க மாதிரி. அதுக்காண்டி நான் எக்ஸ் டேர்ம்ஸ்லாம் ஒரு சைடும் ஒய் டேர்ம்ஸ்லாம் ஒரு சைடும் கொண்டு வரேன். ஸோ இது மைனஸ் ஆகும், இதுவும் மைனஸ் ஆகும், ஏன்னா இது இந்த சைடு வருது. நெக்ஸ்ட்டு இதை வந்து ஹோல் ஸ்கொயராக மாற்றணும். ஸோ இந்த மாதிரி இருக்க டேர்மை ஹோல் ஸ்கொயராக மாற்றுறதுக்கு நம்மளுக்கு இங்கிட்ட ஒரு கான்ஸ்டன்ட் தேவை. ஸோ அந்த கான்ஸ்டன்ட் எப்படி கண்டுபிடிக்கலான்னா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட், அதாவது -2. ஸோ -2 அதை டிவைடட் பை 2 போடணும். ஸோ நம்மளுக்கு என்ன வரும்? -1 வரும்.
இப்போ இதை ஸ்கொயர் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு என்ன வரும்? +1 வரும். ஸோ இதை ரெண்டு சைடும் ஆட் பண்ணிடணும். ஸோ x² - 2x + 1 இங்கேயும் -8y - 17 + 1 பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும்? இது x - 1 தி ஹோல் ஸ்கொயர். ஸோ இது வந்து என்ன ஆகும்? -8y - 16 அப்படின்னு ஆகும். அப்போ x - 1 the whole square equal to -8 நான் காமனாக வெளில எடுத்தா y - 2 அப்படின்னு வரும். ஸோ இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குன்னா x - h the whole square equal to -4a y - k. ஸோ அந்த ஃபார்மெட்டில் இருக்குது. ஸோ இது இங்கே மைனஸ் இருக்கிறதுனால இது +2 ஆகும். ஸோ இந்த ஃபார்மெட்டில் இருக்குது. இதை வச்சு நம்ம மீதிலாம் எழுதணும். ஸோ இது வந்து ஓப்பன் டவுன்வர்ட்ஸ் பேரபோலாவோட ஈக்குவேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் வேர்டெக்ஸ் வந்து எப்பயும் நம்மளுக்கு 0,0 இருக்கும். ஏன்னா எக்ஸ் கூட எந்த கான்ஸ்டன்ட்டுமே வராது, அதாவது தனி டேர்மாக ஸ்கொயருக்குள்ளே. ஸோ இங்கே h, k அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு சென்டர். ஸோ இங்கே ஹெச்சும் கேவும் என்ன? ஹெச்சோட வேல்யூ 1, கேயோட வேல்யூ இங்கே -k இருக்குது, இங்கே +2 இருக்குது. அப்போ கேயோட வேல்யூ என்ன? -2. நெக்ஸ்ட்டு ஃபோக்கஸ்ங்கிறது h, k - a வரும். அதாவது ஹெச்சோட வேல்யூ அதே 1, இதோட a வேல்யூ என்ன? ஸோ 4a = 8னா ஏவோட வேல்யூ 2. அப்போ k - a, கேவோட வேல்யூ -2, -2 - 2 -4 வரும். நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ் வந்து y = k + a அப்படின்னு வரும். ஸோ கேயோட வேல்யூ -2. ஸோ இது கூட 2 ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்? 0 வரும். அப்போ y = 0 அப்படிங்கிறது தான் டைரக்ட்ரிக்ஸ். ஃபைனலாக நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன? லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம். ஸோ அது எப்பயும் போல் 4a. ஸோ அதோட லென்த் 8. ஸோ 5th சப்டிவிஷனும் நம்மளுக்கு இதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. 4th சப்டிவிஷன் மாதிரியே தான். y டேர்ம்ஸ்லாம் நம்ம ஒரு சைடு வச்சுக்கலாம், தென் x டேர்ம்ஸ்லாம் இன்னொரு சைடு கொண்டு போயிடலாம். இப்போ நம்மளுக்கு இதை ஹோல் ஸ்கொயர் ஆக்கிறதுக்கு ஒரு நம்பர் வேணும். ஸோ அதுக்காண்டி என்ன பண்ணுவோம்? yயோட கோஎஃபிஷியண்ட்டை எடுத்து அது ÷ 2 போடுவோம். ஸோ நம்மளுக்கு என்ன வரும்? -2 வரும். இதை இப்போ ஸ்கொயர் பண்ணுவோம். ஸோ நம்மளுக்கு 4 வரும். இப்போ இந்த 4 நம்ம ரெண்டு சைடும் ஆட் பண்ணிடலாம். அப்போ y² - 4y + 4 = 8x - 12 + 4 அப்படின்னு வரும். இது என்ன? y - 2 the whole square = 8x - 8. அப்போ y - 2 the whole square = இங்கே 8 காமனாக வெளில எடுத்தால் நம்மளுக்கு x - 1 தான் வரும். ஸோ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? y - k the whole square = 8 × x - h, அதாவது 4a × x - h இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இதில் 4aங்கிறது என்ன? 8. அப்போ aயோட வேல்யூ என்ன? 2. ஸோ ஃபஸ்ட் இப்போ வேர்டெக்ஸ் எழுத போகிறோம். வேர்டெக்ஸ் = h, k. அதாவது ஹெச்சோட வேல்யூ என்ன? 1, கேயோட வேல்யூ 2. ஸோ 1, 2. நெக்ஸ்ட் ஃபோக்கஸ். இது வந்து ஓப்பன் அப்வர்ட்ஸ் பேரபோலா அப்படிங்கிறனால இதோட ஃபோக்கஸ் h + a, k. அதாவது ஹெச்சோட வேல்யூ 1, ஏயோட வேல்யூ 2. ஸோ இது ரெண்டும் ஆட் ஆகி 3, 2 அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ் என்னவாக இருக்கும்? x = h - a. ஸோ இங்கே h + aங்கிறனால இது h - aவாக இருக்கும். ஹெச்சோட வேல்யூ என்ன? 1, ஏயோட வேல்யூ 2. ஸோ அப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு -1 வரும். ஸோ x = -1. ஃபைனலாக
லென்த் ஆஃப் lattice rectum. ஸோ இதோட லென்த் என்ன 4a, that is equal to 8.